நல்ல பிதாவே, அற்புதமான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தை கிருபையாக கொடுத்தீர். 2வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் பிரவேசிக்க தேவரீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர். சிலுவையிலே எங்களுக்காக தம்முடைய இரத்தத்தையே நீர் தியாகமாக கொடுத்திருக்கிறீர். அந்த இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு தேவரீர் வழங்கின மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சுத்திகரிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்களாக மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சமூகத்திலே தைரியமாக கிட்டி சேரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு கூட ஒப்புரவாக கர்த்தர் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சமாதான சந்தோஷத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே இந்த இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உணர்வை, ஞானத்தை கொடுக்கத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயங்களின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம் எல்லாரையும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய விலையேற பெற்ற மாசில்லாத குற்றமில்லாத இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார். இந்த மீட்பு அல்லது ரட்சிப்பு நமக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய விலை மிக மிக அதிகமானது. தேவகுமாரனுடைய இரத்தம் இதற்காக சிந்தப்பட வேண்டியதாய் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதத்தை குறித்து சொல்லும்பொழுது பெஸ்ட் புக் என்று சொல்வார்கள். சிறந்த புத்தகம், பெஸ்ட் புக். நாட் ஒன்லி பெஸ்ட் புக், இட் இஸ் பிளஸட் புக். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாட் ஒன்லி பிளஸட் புக், இட் இஸ் ஆல்சோ கால்ட் பிளட் புக். ரத்தம் குறித்து சொல்லப்படுகிற ஒரு புத்தகம். ஏராளமான குறிப்புகள் இரத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான சம்பவங்கள், இரத்தத்தை குறித்ததான சம்பவங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக எங்கே ரத்தம் சிந்தப்பட்டது? எங்கே ரத்தம் சிந்தப்பட்டது? எங்கே? ஏதேன் தோட்டத்திலே. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவுடனே என்ன செய்தார்கள்? அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்கள் நிர்வாணத்தை மூட பிரயாசப்பட்டார்கள். அப்பொழுது தேவன் என்ன செய்தார்? ஒரு மிருகத்தை அடிக்கும் பொழுது அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். அதன் தோலை எடுத்து அவருடைய நிர்வாணத்தை மூடும்படியாக தேவன் கொடுத்தார். இந்த இடத்திலே ஒரு ஆட்டின் ரத்தமோ அல்லது ஒரு விலங்கின் ரத்தமோ சிந்தப்பட்டிருக்கும். இது கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தப்படுவதற்கு நிழலாட்டமாய் அடையாளமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக எங்கே ரத்தம் சிந்தப்பட்டது? ஆபேலும் காயினும் பலி செலுத்தினார்கள் இல்லைங்களா? ஆபேல் என்ன செய்தார்? ஆட்டை, மேன்மையான பலியை தேவனுக்கு கொடுத்தார். அந்த பலி செலுத்தும் போது ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். முதலாவதாக ஏதேன் தோட்டத்திலே, இரண்டாவதாக ஆபேல் பலி செலுத்தும் பொழுது, மூன்றாவதாக எந்த ரத்தம் சிந்தப்பட்டது? ஆபேலுடைய ரத்தம். ஆபேலுடைய ரத்தத்தை பலியை தேவன் அங்கீகரித்தார். அப்போ காயினுக்கு என்ன வந்தது? பொறாமை. உடனே என்ன செய்தான்? ஆபேலை கொன்று போடும்படியாக
அவன் எதிராக எழும்பி அவனை கொன்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 4:10. என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. முதலாவதாக ரத்தம் அல்லது பிளட் என்கிற வார்த்தை வேதத்திலே இங்குதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19:13. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. யார் இவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது கடைசியாக வெளிப்படுத்தலிலே பார்க்கிறோம். இப்படி இரத்தத்தை குறித்த சம்பவங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் ஒரு சிகப்பு நூலை போல ஒவ்வொரு புத்தகத்தின் ஊடாக கடந்து சென்று கொண்டே இருக்கும். முதலாவது ரத்தம் என்கிற வார்த்தை ஆதியாகமம் 4:10 இருக்கிறது. கடைசியாக ரத்தம் என்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் 19:13 காணப்படுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் அண்டை வந்து சேர்ந்திருக்கிறீர்களே என்று எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஆபேலின் ரத்தம் பேசினதாம். காயின் ஆபேலை கொலை செய்தவுடனே அந்த ஆதியாகமம் 4:10 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? உன் சகோதரனுடைய ரத்தம் பேசுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பேசி இருக்கும்? ஐயோ ஆண்டவரே, என்னை கொன்று விட்டான், எனக்கு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டான், என் ஜீவனை எடுத்து விட்டான், என் இரத்தத்தை சிந்தும்படியாக செய்து விட்டான், அவனை நியாயம் தீர்க்க வேண்டும், அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும், இந்த இரத்தத்துக்கு பதிலாக அவனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவனுடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்று ஆபேலின் இரத்தம் பேசினது. கிறிஸ்துவின் இரத்தம் என்ன பேசுகிறது? ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் கிறிஸ்துவின் இரத்தம். இப்படிப்பட்ட பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்கும்படியாக, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மன்னிப்பை பேசும் இரத்தம், பழி வாங்கும்படியாக பேசும் இரத்தம். அப்படிப்பட்ட இரத்தத்தின் அண்டை நாம் வந்திருக்கிறோம். அவராலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரத்தத்தை குறித்த அறிவு நமக்கு கட்டாயம் வேண்டும். நமக்கு வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே வருகிறது. அவருடைய இரத்தத்தினாலே ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய சாபங்கள் நீங்குகிறது. அவருடைய இரத்தத்தினாலே தேவனோடு கூட கிட்டி சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாகிறது. அவருடைய இரத்தத்தினாலே தேவனோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே அனுதின வாழ்க்கையிலே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஒரு முறை நெப்போலியன் போனபார்ட், அவன் 19வது நூற்றாண்டின் ஆரம்பத்திலே வாழ்ந்தவர், ஒரு பெரிய சர்வாதிகாரியாக முழு ஐரோப்பா கண்டத்தையும் அவன் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருந்த பொழுது ஒரு நாளிலே இங்கிலாந்திடம் தோற்றுவிட்டார். இங்கிலாந்து தேசம் இந்த பிரான்ஸ் தேசத்தை தோற்கடித்து விட்டது. அப்போ நெப்போலியன் போனபார்ட் ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டு உலக வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த வரைபடத்திலே இங்கிலாந்து தேசம் சிகப்பு நிறத்திலே அச்சடிக்கப்பட்டிருந்தது. அப்போ நெப்போலியன் சொன்னாராம், இந்த சிகப்பு நிறம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் இந்த உலகத்தையே ஜெயித்திருப்பேன், இந்த உலகத்துக்கே ராஜாவாக மாறியிருப்பேன் என்று புலம்ப ஆரம்பித்தான்.
சிகப்பு நிறம். உலக வரைபடத்தில் இங்கிலாந்து தேசம் சிகப்பு நிறத்தில் இருந்ததை பார்த்து அப்படி சொன்னாராம். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானும் புலம்பிக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சிகப்பு ரத்தம் இராமல் இருந்திருந்தால் எல்லா முழு உலகத்தையும் அவன் கைப்பற்றி இருப்பான். நாம் எல்லாரும் அவனுக்கு அடிமைகளாக இருந்திருப்போம். நாம் எல்லாரும் பாவிகளாய் இருந்திருப்போம். நாம் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்களாய் இருந்திருப்போம். நாம் எல்லாரும் குற்றமுள்ளவர்களாய் காணப்பட்டிருந்திருப்போம். சமாதானம், சந்தோஷம், நிறைவு எதுவுமே இருந்திருக்காது. தேவனுடைய இரத்தத்திற்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்திற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். அவருடைய இரத்தம் நிறைவான சிறப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு வழங்குகிறது. 3 காரியங்களை சுருக்கமாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக, இயேசுவின் இரத்தம் ரட்சிப்பை உறுதியளிக்க முடியும். இயேசுவின் இரத்தம் என்ன செய்ய முடியும்? The blood of Jesus can promise salvation. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ரட்சிப்பை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. நாம் வாசித்த அந்த வசனத்திலே தெளிவாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், வெள்ளினால பொன்னினால அல்ல, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நிச்சயத்தோடு கூட எழுதுகிறார். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 5:9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கோபாக்கினைக்கு நீங்களாகி நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நாம் நீங்களாக்கப்படுகிறோம். ரட்சிப்பு உண்டாகிறது எதனாலே? ஆண்டவராகிய தேவனுடைய இரத்தத்தினாலே. இதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரு முக்கியமான கட்டளை கொடுத்தார். முக்கியமான கட்டளையை கொடுத்தார். வாசிப்போம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். God commanded. ஆதி பெற்றோருக்கு என்ன சொன்னார்? அந்த கனியை புசித்தால் சாகவே சாவீர்கள் என்று கட்டளையிட்டார். என்ன செய்தார்கள்? தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். பிசாசின் வஞ்சகத்துக்குள் விழுந்தார்கள். அதை புசிப்பதினாலே நீங்கள் சாவ போவதில்லை, சாவ மாட்டீர்கள். மாறாக தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள். தேவனுடைய வார்த்தையை உதறி தள்ளினார்கள். பிசாசின் வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். விளைவு என்ன? மரணம் இந்த உலகத்திற்கு வந்தது. மரணம் வந்தது. ரோமர் 5:12 வாசிக்கிறோம், இப்படி ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்துக்கு வந்தது. மனிதன் தேவனுடைய மகிமையை இழந்து போனான். மரணத்துக்குள்ளாக அவன் கடந்து வந்தான். சாவே இல்லாத மனிதனாக தேவன் உருவாக்கினார். சாவுக்குரிய மேனி உடையவனாக மாறிவிட்டான். நித்தியவாசியாக மனிதனை தேவன் படைத்தார். நிலையில்லாத மனிதனாக மாறிவிட்டான். மனிதனுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்து போனது. தேவனுடைய கட்டளை மீறின உடனே ஆவியிலே மரித்து போனான். சரீரம் மரிக்க ஆரம்பித்தது. ஆத்மா மரிக்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையிலே மனிதன் காணப்படும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு மரண வரிசையிலே இருக்கிற மனிதனுக்கு தேவன் ஏற்படுத்தின தீர்வுதான் இரத்தம். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம்
17, 11. Leviticus chapter 17 verse 11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கிறது? இரத்தத்தில் இருக்குது. நம்முடைய இரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. நம்முடைய மாம்சத்திலிருந்து இரத்தம் போய்விட்டால் ஜீவன் போய்விடும். வாசிப்போம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். இது யாருடைய கட்டளை? யாருடைய கட்டளை இது? யார் சொல்றது? இங்கே தேவன். அங்கே என்ன சொன்னார்? இந்த விலக்கின கனியை புசித்தால் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளை நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் மரண வரிசையிலே இருக்கிறோம். பலர் மரித்து போனார்கள். இங்கே மரணத்திற்கு தீர்வாக மனிதன் ரட்சிக்கப்படும்படியாக ஆத்துமாவுடைய பாவ நிவர்த்திக்காக தேவன் இன்னொரு காரியத்தை கட்டளை இடுகிறார். அது என்னவென்றால் இரத்தம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவின் பாவத்தை எப்படி நீக்குவது என்றால் இரத்தத்தின் மூலமாக தான் நீக்க முடியும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22 வாசிக்கிறோம். இந்த கோட்பாடு உலகத்தில் எல்லா மதங்களிலும் காணப்படுகிறது. எல்லா தேசங்களிலும் காணப்படுகிறது. மனிதன் பாவம் செய்வான். பாவ நிவர்த்திக்காக என்ன செய்வான்? ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒரு புறாவையோ பலி செலுத்துவான். இப்படி வேதத்திலே பார்க்கும்பொழுது அநேக பலிகள் தோன்றின. தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, வான பலி, இப்படி பலவிதமான பலிகள். மனிதன் பாவம் செய்வான். பாவ நிவர்த்திக்காக ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ புறாவையோ கொண்டு வருவான். பாவம் செய்வான், கொண்டு வருவான். விலங்குகளின் இரத்தமும் பறவைகளின் இரத்தமும் ஆறாக ஓடினாலும் ஆறறிவு படைத்த மனிதனுடைய பாவத்தை அது முழுமையாக நீக்கவே முடியவில்லை. 1 ராஜாக்கள் 8:63 நாம் பார்க்கிறோம். சாலமோன் தேவாலய பிரதிஷ்டையின் போது 22,000 ஆடுகளை பலியிட்டிருக்கிறார். 1,20,000 ஆடுகளை பலியிட்டிருக்கிறார். இப்படி பலிகளை செலுத்தி மனிதனுடைய பாவத்தை நீக்கும்படியாக முயற்சிகள் செய்தார்கள். 6 அறிவு படைத்த மனிதனுடைய பாவத்தை நீக்க 5 அறிவு படைத்த மிருகங்களின் இந்த இரத்தம் போதாமையாக இருந்தபடியினாலே அவருடைய பாவத்தை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். சங்கீதம் 32வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே பார்க்கிறோம். எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த மிருகங்களின் இரத்தம் எல்லாம், பறவைகளின் இரத்தம் என்ன செய்யும்? மனிதனுடைய பாவத்தை முழுமையாக நீக்காது, பாவத்தை மூடி போடும். இங்க பாருங்க, இங்க பாயெல்லாம் போட்டிருக்கிறோம். அது கீழே குப்பை இருந்தா அது மேலே பாய் போட்டு விட்டால், மூடி விட்டால் தெரியாது இல்லைங்களா? கீழே குப்பை இருக்கிறது தெரியாது. அந்த பாய் எடுத்தால் குப்பை தெரியும். இப்போ அந்த குப்பையை பாய் மூடி இருக்கிறது. அதுபோலத்தான் இந்த மிருகங்களின் பலி என்ன செய்கிறது? மனிதனுடைய பாவத்தை முழுமையாக நீக்க முடியவில்லை, பாவத்தை மூடுகிறது. இந்த பலிகளின் நிறைவாக, நியாயப்பிரமாணத்தின் முடிவாக, பாவத்தின் பரிகாரியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பெத்லகேமிலே நம்மை போல சரீரமுடையவராக பிறந்தார். நமக்காக போதனைகளை வழங்கினார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் பொழுது, வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே
கொட்டினது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்து அடித்து அவரை இழுத்து செல்லும் பொழுது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. பிலாத்துவினுடைய அரண்மனையிலே இயேசு கிறிஸ்துவை சாட்டையால் அடிக்கும் பொழுது அவருடைய முதுகு உழுத நிலம் போல மாறினது. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அவருக்கு முட்களினாலே ஒரு கிரீடம் உண்டு பண்ணி அதை அவருடைய சிரசிலே வைத்து கோலினாலே அடித்தார்கள். அந்த முட்கள் அவருடைய சிரசை துளைத்து கண்கள் வழியாக வெளியே வந்தது. அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை 2 கரங்களிலும் ஆணிகள் வைத்து அடித்தார்கள். அவருடைய கரங்களில் இருந்து ரத்தம் கொட்டினது. அவருடைய கால்களை இணைத்து ஆணியினாலே கடாவினார்கள். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய விழாவிலே ஈட்டினாலே குத்த ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய எல்லா ரத்தமும் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. பரிசுத்த ரத்தம், மாசற்ற ரத்தம், ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனித பாவத்திற்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினாலே தான் நமக்கு மீட்பு. அல்லேலூயா. அந்த இரத்தத்தினாலே தான் நமக்கு விடுதலை. மற்றபடி எந்த காரியங்களினாலும் இந்த உலகத்திலே ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல், அவருடைய இரத்தத்தினாலே அல்லாமல் மனிதர்களுக்குள்ளே ரட்சிப்பு கிடையாது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவுடனே என்ன செய்தார்கள்? விருட்சங்களுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டார்கள். தங்களை மறைத்துக் கொள்ள, நிர்வாணத்தை மூட, தங்களுடைய பாவத்தை மூட விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். விருட்சம் என்றால் மரங்கள். மரங்களுக்குள் மறைத்துக் கொள்ளுகிறார்கள். வேறொரு பொருள் சொல்ல வேண்டும் என்றால் சிருஷ்டிப்புகளுக்குள் மறைத்துக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய ரட்சிப்புக்காக சிருஷ்டிப்புகளை நாடுகிறார்கள். மனிதர்கள் முதல் மிருகங்கள் வரையிலும் இன்றைக்கு வணங்கப்படுகிறது. ஊரும் பிராணிகள் முதல் பறவைகள் வரையிலும் வணங்கப்படுகிறது. அவைகள் சிருஷ்டிப்புகள், படைக்கப்பட்டவைகள். படைக்கப்பட்டவைகள், சிருஷ்டிப்புகள் நமக்கு ரட்சிப்பை வழங்காது. மாத்திரமல்ல, அத்தி இலைகளினாலே உடைய உண்டு பண்ணி நிர்வாணத்தை மூடுகிறார்கள். இது எதை குறிக்கிறது? சொந்த கிரியை, சுய கிரியை. இன்றைக்கு மனிதர்கள் பலவிதமான கிரியைகளை செய்து தங்களுக்கு ரட்சிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், புண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முடியாது. சுய நீதி, சுய கிரியை தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. மகாத்மா காந்தி ஒரு முறை சுதந்திரம் அடைந்த பிறகு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை. ஒரு இந்து மனிதன் என்ன செய்தாராம்? ஒரு முஸ்லிம் குழந்தை, அனாதை குழந்தை எடுத்து தூக்கி எறிய அது ஒரு சுவற்றிலே மோதி மரித்து போனது. உடனே அவருடைய மனது வாதிக்க ஆரம்பித்தது. மகாத்மா காந்தியிடம் வந்து கேட்டாராம், ஐயா, இந்த மாதிரி நான் ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டேன், அதிலிருந்து எனக்கு மனசாட்சி வாதிக்கிறது, நான் ஒரு பெரிய பாவியாக எண்ணுகிறேன், எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்னாரா, நீ ஒன்றுத்துக்குமே பயப்படாதே, கவலைப்படாதே, ஒரு தீர்வு இருக்குது, அது செய்யுங்கள் என்று சொன்னாராம். என்ன சொன்னார்? ஒரு இஸ்லாமிய குழந்தை, அனாதை குழந்தையை எடுக்க வேண்டுமா, தத்தி எடுத்து அதை இஸ்லாம் குழந்தையை போலவே நீ வள, அதுக்கு தேவையான உணவு எல்லாவற்றையும் கொடுத்து அது இஸ்லாம் குழந்தையாக நீ வளர்த்து விட்டால் உன்னுடைய பாவம் கர்மம் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொன்னாராம். அப்படி நீங்குமா? நீ ஒரு காலமும் நீங்காது. குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். சுய கிரியைகளினாலோ படைக்கப்பட்டவைகளினாலோ மனுஷனுக்கு மீட்பு இல்லை. நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து தியாகமாக
சிலுவையிலே தம்முடைய எல்லா இரத்தத்தையும் சிந்தி மரித்தார். அவருடைய இரத்தத்தினாலே தான் நமக்கு மீட்பு. வேறு எந்த வகையிலும் இந்த உலகத்திலே மீட்பு கிடையாது. இதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசுவின் இரத்தம் பாவத்திலிருந்து சுத்திகரிக்க முடியும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பாவங்களை நீக்கும்? சகல பாவங்களையும், சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். நம்முடைய வாயிலே செய்த பாவங்கள், நினைவிலே செய்த பாவங்கள், கரங்களிலே செய்த பாவங்கள், கால்களிலே செய்த பாவங்கள், சரீரத்திலே செய்த பாவங்கள், கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், வருங்கால பாவங்கள், எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நீக்கி கூடாது நீக்கும். கம்ப்ளீட்டா நீக்கும். இந்த பாவத்தை நீக்கும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மாத்திரமே உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இரத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்தும், நீதிமானாக மாற்றும், பரிசுத்தவான்களாக நாம் அழைக்கப்படுவோம். அநேக நேரத்தில் நாம் யோசிப்போம், நான் என்ன பாவம் செய்தேன் இல்லைங்களா? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் அந்த மாதிரி எந்த பாவமும் செய்யலையே, நான் எந்த தவறையும் செய்யவில்லையே, குற்றத்தை செய்யவில்லையே. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். ஒருவரும் சொல்ல முடியாது எனக்குள் பாவம் இல்லை. நாம் பிறந்ததே பாவத்தில் தான் பிறந்திருக்கிறோம். சங்கீதம் 51வது அதிகாரத்தில் தாவீது என்ன எழுதுகிறார்? என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். ஜென்ம பாவம். பிறக்கும் போதே பாவத்திலே நாம் பிறக்கிறோம். கர்ம பாவம். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே பலவித பாவங்கள், கர்ம பாவங்கள், நம்முடைய பாவ செயல்கள் காணப்படுகிறது. போய் சொல்லுகிறோம், திருடுகிறோம், பொறாமைப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், பெருமை பேசுகிறோம், பலவிதமான பொல்லாத பாவங்கள். இவைகளினாலே ஆட்கொள்ளப்பட்டு உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பாவங்களை 2 வகையாக பிரிக்கிறார்கள். சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன். செய்யக்கூடாதவைகளை செய்வது பாவம், செய்யக்கூடாதவைகளை செய்வது பாவம் 1. 2, செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதும் பாவம். செய்யக்கூடாதது எது? எது செய்யக்கூடாது? நாம் எது செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் வேசித்தனம் பண்ணக்கூடாது, பிறர் மேல் குற்றம் சுமத்தக்கூடாது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது செய்யக்கூடாதது. இப்படி செய்தால் அது பாவம். செய்யக்கூடாதவைகளை செய்வது பாவம். இதுக்கு கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார்கள், கொஞ்சம் உஷாராக காணப்படுவார்கள். செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதும் பாவம். புரியுதுங்களா? எது செய்ய வேண்டியது? ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமற் போனால் அது பாவமாயிருக்கும்.
இப்போ நமக்கு நம்ம இடத்துல அதிகமான பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. இன்னொரு மனிதர் கடன் பிரச்சனையினாலே தவித்து கொண்டிருக்கிறார், மடிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவ என்னால் முடியும் பொழுது அதை அவருக்கு செய்ய வேண்டும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம். மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு விரோதமாக ஏதோ பிரச்சனை செய்து விட்டார்கள், எதிராக பேசிவிட்டார்கள், எதிராக செயல்பட்டார்கள். மன்னிக்க தேவன் உணர்த்தும் பொழுது மன்னிக்க வேண்டும். மன்னிக்க மாட்டேன், பகையை வளர்த்து கொண்டிருந்தால் அது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம். இப்படி ஏதோ ஒரு வகையிலே இந்த உலகத்திலே நாம் பாவிகளாய் காணப்படுகிறோம். ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதனுடைய இந்த பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே முழுமையாக நீக்கி சுத்திகரிக்க கூடியதாக காணப்படுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். 1 யோவான் 2:2 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் என்ன செய்கிறது? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்ய போதுமானதாய் காணப்படுகிறது. அவர்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும், அவர்கள் படித்திருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும், ஏழையாய் இருந்தாலும் பணக்காரர்களாய் இருந்தாலும், என்ன சொல்லுகிறது? நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்க போதுமானதாய் காணப்படுகிறது. அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெளிப்படுத்தல் 1:6 நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:6 அங்கே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? நம்முடைய இரத்தத்தினாலே கழுவினார், நம்மை சுத்திகரித்தார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை என்ன செய்தார்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார். அல்லேலூயா. பாவிகள் பரிசுத்தர்களாக மாறிவிட்டார்கள். தகுதி இல்லாதவர்கள் ராஜாக்களாக மாறிவிட்டார்கள். தேவனுக்கு தூரமாய் இருந்தவர்கள், தேவனுக்கு அந்நியராய் இருந்தவர்கள் தேவனுடைய ஆசாரியர்களாக மாறிவிட்டார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கிவிட்டது. அல்லேலூயா. ஜான் வெஸ்லி ஒரு தேவ ஊழியர். ஒரு முறை அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு திருடன் கையிலே மாட்டிக்கொண்டார். அவன் கத்தியை காட்டி அவரிடத்தில் இருந்த பணத்தை எல்லாம் பறித்து கொண்டான். அவன் பறித்து கொண்டு அவன் ஓடும் பொழுது ஜான் வெஸ்லி சொன்னாராம், உன்னிடத்திலே கொடுப்பதற்கு என்னிடத்திலே இன்னொன்றும் உண்டு என்று சொன்னாராம். உடனே அவன் ஏதோ பொன்னோ வெள்ளியோ வைத்திருப்பார் என்று சொல்லி என்ன கொடு என்று கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம், நீ செய்கிற இந்த கேவலமான செயலுக்காக
ஒரு நாளிலே நீ மனம் வருந்துவாய். அப்பொழுது நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீ மனதிலே வைத்துக்கொள், அதை சிந்தித்துப் பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னாராம். அந்த திருடன் கேட்டுவிட்டு போய்விட்டான். பல மாதங்கள் கடந்த பிறகு ஒரு முறை ஒரு கூட்டத்திலே அவர் பேசிவிட்டு கீழே இறங்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எதிராக ஒரு மனிதர். அவர் யார் என்றால் அந்த திருடன், அவரிடத்தில் பணம் பறித்த திருடன். அவன் இப்படி திருட்டு தொழிலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்காக ஒரு நாள் மனம் வருந்தினான். இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்கிற வார்த்தை, அதை நினைவு கூர்ந்தான். அவனுடைய உள்ளத்திலே ஒரு புதுமை ஏற்பட்டது, மாற்றம் ஏற்பட்டது. மனம் திரும்பினான். இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஜான் வெஸ்லியிடம் கூறினானாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றி விடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும்? மீட்பை கொடுக்கும், ரட்சிப்பை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை முழுமையாக சுத்திகரிக்கும். கடைசியாக இயேசுவின் ரத்தம் பரிசுத்தவான்களை பாதுகாக்கும். The blood of Jesus can protect saint. நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கக்கூடியது ஆண்டவராகிய தேவனுடைய ரத்தம். நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு. நம்முடைய போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு அனுதினமும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய இரத்தத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலே 12-11 வாசிப்போம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய இரத்தத்துக்குள் மறைத்து கொள்ளும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு காணப்படும். வியாதியிலிருந்து, பலவிதமான வருத்தங்களிலிருந்து, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, பலவிதமான நஷ்டங்கள், ஏமாற்றத்திலிருந்து நாம் மீட்கப்படுவோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரத்தத்துக்குள் நாம் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்துக்குள் நாம் இருக்கும்பொழுது தேவன் நம்மை பாதுகாப்பார். யாத்ராகமம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலரை, அந்த 10வது வாதை வரும்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு என்ன சொன்னார்? ஒரு வயதுக்குட்பட்ட ஆட்டுக்குட்டி அடித்து அதனுடைய இரத்தத்தை வீட்டு வாசலிலே, நிலைக்கால்களிலே, மேற்சட்டத்திலே தடவ வேண்டும். சங்கார தூதன் நடுராத்திரியிலே வரும்பொழுது எவனுடைய வீட்டிலே இரத்தத்தின் அடையாளம் இருக்கிறதோ அதை பார்த்து கடந்து போவார். அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது, ஆபத்தும் வராது. தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் இருக்காது. எவருடைய வீட்டிலே இரத்தம் இல்லையோ அவருடைய வீட்டிலே சங்கார தூதன் பிரவேசிப்பான், தலைச்சன் பிள்ளையை கொன்று போடுவான். இஸ்ரவேல் மக்கள் மீட்டார்கள். அதே போல அருமையானவர்களே, ஆண்டவருடைய இரத்தத்தை விசுவாசித்து அதற்குள் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாப்பார். 2008 தாஜ் ஹோட்டல், மும்பையில் இருக்கிற தாஜ் ஹோட்டலில் தீவிரவாதிகள் கண்டவர்களெல்லாம் சுட்டு கிட்டத்தட்ட 200 பேர்கள் மரித்து போனார்கள் தாஜ்மஹால் ஹோட்டலிலே. அப்பொழுது ஒரு ஹோட்டல் அறையிலே இருந்த எல்லா மக்களும் மரித்து போனார்கள். ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் மரிக்கவில்லை. இந்தியாவில் பிறந்து இங்கிலாந்தில் இருக்கிற அந்த மனிதர், அவர் மாத்திரமே மரிக்கவில்லை. மற்ற எல்லாரையும் தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். இப்போ இந்த மனிதரை பேட்டி கண்டார்கள். எப்படி நீ மாத்திரம் பிழைத்தாய்? உன்னுடைய அறையிலிருந்து எல்லாரும் மரித்து போனார்களே என்று சொல்லும்பொழுது அவர் சொன்னாராம், தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து எங்கள் அறையிலிருந்து எல்லாரையும் சுட்டார்கள். என்னுடைய பக்கத்தில் இருந்த ஒரு மனிதனுடைய தலையிலே குண்டு பட்டு
அவனுடைய தலையிலிருந்து தலை வெடித்து அந்த தலையில் இருந்த ரத்தம் என் மேலே கொட்டினது. சரீரம் முழுவதும் அவனுடைய இரத்தத்தினாலே மூடப்பட்டது. அந்த டேபிளுக்குள்ளாக ஒளிந்து கொண்டேன். டெரரிஸ்ட் தீவிரவாதி என் பக்கத்திலே வந்தால் என்னுடைய சரீரம் முழுவதும் இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறதை அவன் கண்டு இவனும் மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி போய்விட்டான். ஐ தேங்க் ஃபார் மை நெக்ஸ்ட் மேன்ஸ் பிளட் என்று சொன்னார். அடுத்த மனிதருடைய இரத்தத்துக்காக நன்றி, அவருடைய இரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்பட்டேன் என்று அந்த மனிதர் சொன்னார். ஒரு மனிதனுடைய இரத்தம் இன்னொரு மனிதனை பாதுகாக்கும் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு எத்தனையாக பாதுகாப்பை கொடுக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த இரத்தத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த இரத்தத்திற்காக நாம் சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரிக்கப்பட்ட வீணான நடத்தை நின்று நீங்கள் மீட்கப்படாமல் மாசற்ற விலையேற பெற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று நாங்கள் வாசித்தோம். ஆம் கர்த்தாவே, உடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு கொடுத்த மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு கொடுத்த அந்த பாவ மன்னிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து திருச்சபை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய இரத்தத்தின் வல்லமை செயல்படத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். வீட்டிலே குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கர்த்தருடைய ரட்சிப்பிலே மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்யத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்தருளும். எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.